சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி 2 விதமான சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம், அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இது புளி சட்னி. அதுக்கு 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, மல்லி இலை, கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் இதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். அது பார்த்திங்கன்னா கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ வதங்கினதுக்கப்புறமா நாம் இதில் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். நம்ம கருவேப்பிலை நிறைய போட்டால் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது போட்டு அது கூடவே 4-7 பூண்டு பல், ஒரு சின்ன இஞ்சி துண்டை சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி, மல்லி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதை வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம புளி போட்டுக்கலாம். இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மல்லி இலை பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் அதிகமாக போட்டுக்கலாம். நான் இருந்ததை 2 சட்னிக்கு தேவையான அளவுக்கு தான் இருந்துச்சு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், இப்போது இதுக்கு மிளகா ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன், வர மிளகா. இது நம்ம ஃபஸ்ட்லேயே எண்ணெயில் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே போட்டோன்னா அது நல்லா முறிஞ்சிரும். இந்த டைம் போட்டோன்னா நம்ம தக்காளியோடு வதங்கும்போது அது ஊறிடும். அப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இந்த டைமில் போடுறேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி போட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டு அதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து வதக்கி அதை இறக்கி வச்சுருவோம். பார்த்திங்கன்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல புளிப்பாக காரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்கள், இப்போ தான் புளி கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது நல்ல புளிப்பான புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஆறட்டும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடலை சட்னி. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் இதில் தேங்காய் பாதி அளவுக்கு எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா இந்த பவுலில் 3/4 பவுல் அளவுக்கு இருக்குது. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். இதையும் நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மல்லி இலை இது பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக போட்டோன்னா அதோட வாசனை சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசைக்கு தான் சட்னி, சாம்பார் 2 விதமான சட்னி வச்சுருக்கேன். சூப்பரான டேஸ்ட்டு காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.